அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய சாந்தி சமாதானம் நாம் அனைவரும் மீதும் உண்டாட்டுமா. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு அருமையான ஒரு சிறப்பு வாய்ந்த சாம்பார் மாதத்திலே நாம் எல்லாம் பராத்தை இரவை நோக்கி நாம் எல்லாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஃபா அல்ஃபா அல்ஹம்துலில்லாஹ், அல்ஃபா அல்ஃபா மர்ரா அல்ஹம்துலில்லாஹ். அல்லாவுக்கு ஆயிரம் சுக்ரியாக்கள் செய்யக்கூடிய நம்ம கடைப்பட்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மிகப்பெரிய கிருபை, வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை பிப்ரவரி 3வது நாள் 2026 பிப்ரவரி 3வது செவ்வாய்க்கிழமை இரவு நம்மெல்லாம் அறிந்து மான்றி பராத்துடைய இரவாக, புனிதமிக்க சபே பராத் ராவாக இருப்பது நாம் எல்லாம் அறிவோம். அதற்காக தயாராக இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த பராத் ராவுடைய அற்புதங்கள் பற்றி நம்ம எல்லாம் பார்த்துட்டு வர்றோம். தினசரியாக பராத் ராவுடைய சிறப்புகள், ஏராளமான சிறப்புகள் கிதாபில் பதிவு செய்து வைத்துள்ளார்கள். அதில் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சிறப்புகளை பார்த்துட்டு வர்றோம். அற்புதங்களை நம்ம எல்லாம் அறிந்து கொண்டே வருகிறோம். அதில் இன்றைக்கி நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரும் பாருங்கள், எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா புனிதமான பராத் ராவே வருக வருக வருகை நல்வருவாகட்டும் என்று நாம் எல்லாம் உலக முஸ்லீம்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த புனிதமான பராத் ராவை அடையக்கூடிய தௌஃபீக்கை வல்லோன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் முஸ்லீம் எல்லோருக்கும் அந்த சௌபாக்கியத்தை அல்லாஹ் வழங்குவானாக. ஆமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் மஜீத் வல் ஃபுர்கானில் அஸீம். أعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. حاميم والكتاب المبين. إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين فيها يفرق كل أمر حكيم. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: ألا من مستغفر لي فأغفر له، ألا مسترزق فأرزقه، ألا مبتلا فعافيه، ألا كذا حتى يطلع الفجر أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. வல்லவனை போற்றியுள் கோமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மிகப்பெரிய கிருபை நம்ம எல்லாம் பராத்துடைய இரவை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நாளில் ஏராளமான சிறப்புகள் நம்மளால் அறிந்து வருகின்றோம். அந்த இரவை ஹயாத்தான முறையை நாம் எல்லாம் சுறுசுறுப்பாக புத்தாடைகளை அணிந்து அத்திரைகளை பூசி உள்ளங்களையும் இல்லங்களையும் நறுமணத்தால் கமல வைத்து மலக்குமார்கள் வரக்கூடிய அந்த இரவு, மலக்குமாருடைய பெருநாள். பராத் இரவுன்னு சொன்னால் மலக்குமார்கள், கோடிக்கணக்கான மலக்குமார்கள் நம்முடைய இல்லங்களை, நம்முடைய பள்ளிவாசி, நம்முடைய உள்ளங்களை, நம்முடைய ஈமான்தாருடைய கல்பு தான் அல்லாஹுடைய அரிசு. அல்லாஹுடைய அரிசு அல் மூமினும் கல்பு அரிசுல்லா. மூமினுடைய கல்பு அல்லாஹுடைய சிம்ஹாசனம். அப்போ வீடுகளையும் உள்ளங்களையும் மலக்குமானுடைய வரக்கூடிய அல்லாஹ் வரக்கூடிய அந்த புனிதமான இரவை உள்ள கோடிக்கணக்கான மலக்குமார்கள் வருகை தரக்கூடிய அந்த புனிதமான அவருடைய மலக்குமாருடைய பெருநாளான அற்புதமான அந்த நாளில் வந்து நமக்காக வேண்டி துவா செய்வாங்க. இந்த நபர் துவா செய்கிறார், இந்த துவா கேட்குறார், அந்த துவாக்கு வீட்டில் பெண்மணிகள் அழகான முறையில் சுத்தம் செய்து வீடை சுத்தம் பண்ணி அவங்க அழகான முறையில் தொழுது எல்லா இடத்துல துவா செய்கிறாங்க. அப்போ அவங்களுடைய என்னென்ன துவா கேட்குறாங்க, அல்லாஹுவே நீ துவாவை கபூலாக்கி கொடு, பாவங்களை மன்னிக்க செய்யி, வியாபாரங்களை பறக்கத்தாக்கு, எந்த நபருக்கு நீ திருமணத்தை பொருத்தமான ஜோடியை வழங்கு, நோயை நீ குணமாக்கு, வறுமையை நீ போக்கு என்று மலக்குமார்கள், கோடிக்கணக்கான மலக்குமார்கள் வந்து நம்முடைய துவாவுக்கு ஆமீன் சொல்லி சாட்சி பகிர்கின்றார்கள் அல்லா இடத்திலே. அது மிகப்பெரிய அற்புதத்திலும் அற்புதமான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. நம்ம எல்லாம் இந்த பராத்து ராவுன்னு சொன்னால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மிகப்பெரிய அவனது கோபத்திலிருந்தும் அவனுடைய தண்டனையிலிருந்தும் விசாரணையிலிருந்தும் நரக விடுதலை செய்யக்கூடிய நாள் தான் இந்த பராத்துடைய நாள். அவனுடைய கோபம், அவனுடைய நரகத்திலிருந்து விடுதலை, விசாரணையிலிருந்து விடுதலை, தண்டனையிலிருந்து விடுதலை அளிக்கக்கூடிய
ராவு தான் புனிதமான பராத்துடைய ராவு. எனவே தான் பெரும் பெரும் சஹாபா பெருமக்கள், இமாம் பெருமக்கள் ஏராளமான சிறப்புகளை பகிர்ந்துள்ளார்கள். ஷாஃபி இமாம் அவங்க 10 லட்சம் ஹதீஸில் மனப்பாடம் செய்த ஷாஃபி இமாம் அவங்க 5 இரவுகள் துவா கபூலாகப்படும் என்று சொல்லக்கூடிய இரவுகளில் இந்த ஷபே பராத்துடைய ராவு ஒரு நாளாக இருக்கிறது. அந்த இரவிலே நிச்சயமாக அல்லாஹ் கபூல் செய்யக்கூடிய இரவாக இருக்கிறார் என்று யார் சொல்கின்றார்? 10 லட்சம் ஹதீஸை மனப்பாடம் செய்த ஒரு இமாம். நாமெல்லாம் ஒரு 1000 ஹதீஸை மனப்பாடம் சொல்ல முடியுமா? இப்போ உள்ளவங்கெல்லாம் பராத்தெல்லாம் இல்லை, யாசிரம் ஓத வேண்டியதில்லை, அதெல்லாம் சும்மா நேரத்தை வீணாக்குங்க, நேரத்தை நீங்கள் வீணாக்கி கழியுங்க, அந்த இரவிலே நீங்கள் சிறப்பு கொண்டாட வேண்டாம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நபர் ஒரு 1000 ஹதீஸை சொல்லுவாரா? ஒரு 100 ஹதீஸ் மனப்பாடம் மட்டும் சொல்லுவாரா? ஒரு 25 ஹதீஸை சொல்லுவாரா? சொல்லக்கூடியவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹ் சொல்லுகின்றார்கள், அந்த ஷபே பராத்துடைய இரவிலே அல்லாஹ் துவாவை கபூல செய்யக்கூடியவனாக இருக்கிறான். 10 லட்சம் ஹதீஸை மனப்பாடம் விட்டு சொன்ன இமாம் சொல்கின்றார்கள். இதை நம்புறதான் நம்ம வேற எதை நம்ப முடியும்? அப்போ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நாள் தான் பராத்துடைய இரவு. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க இந்த பராத்துராவுடைய சிறப்பை அறிந்து அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாக நான் ஆக வேண்டாமா என்று அவங்க ஆசைப்படுகின்றார் என்று கிதாபை எழுதிட்டார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் எவ்வளோ பெரிய நபியாக இருந்தாங்க, அவங்க எவ்வளோ பெரிய சிறப்பான ஒரு நபியாக இருக்கிறாங்க. அவங்க நினைக்கின்றார்கள், நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாக இருக்க வேண்டாமா என்று சொன்னா பராத்துடைய ராவில அவ்வளவு வெகுமதிகளை அந்த உம்மத்துக்கு கிடைக்குது, அந்த ஒரு இரவு எனக்கு கிடைச்சா போதுமே, நான் உம்மத்தாக ஆமாட்டானா என்று அவங்க ஆசைப்படுகின்றார்கள் என்று நம்ம கிதாபிலே பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அற்புதமான அந்த நாள் உமர் பின் அப்துல் அஜீஸ் நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். 5வது ஹலீஃபாக்களுடைய பட்டியலில் சேர்க்கப்பட்ட உமர் பின் அப்துல் அஜீஸ் அவங்க பராத் ராவிலே தொழுது கொண்டு அழுது கொண்டு அல்லாஹ் இடத்திலே பிரார்த்தனை புரிகின்ற நேரத்திலே அவங்களுக்கு ஒரு அசரீர் வருகிறது. ஆதிகி பராத்தும் மின் மலிகி அப்துல் அஜீஸ், உமர் பின் அப்துல் அஜீஸ் பராத் என்று சொல்லக்கூடிய அந்த இரவிலே உமர் பின் அப்துல் அஜீஸ் உங்களுக்கு இன்னைக்கு நரக விடுதலை உங்களுக்கு கிடைத்து விட்டது என்று நற்செய்தி அவங்களுக்கு நன்மாராயணம் கூறப்பட்டதாம். அப்படிப்பட்ட மிகப்பெரிய மகான் உமர் பின் அப்துல் அஜீஸ் பராத் ராவில தொழுதனால ஹயாத்தாக்குவதனால அவங்களுக்கு கிடைக்கப்பட்ட மாபெரும் அற்புதம் பராத்தில் அவங்களுக்கு நரக விடுதலை அளிக்கப்பட்டது என்று அவங்களுக்கு அஸ்ரீர் வந்ததாக கித்தாபில் எழுதி வைத்திருக்கின்றார்கள். ஃபீஹா யுஃப்ரகுல் அம்ரின் ஹக்கீம் அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லுவான். இந்த சூரத் துஹாவிலே நாம் எல்லாம் சொல்லுவது, அதில் எல்லா நம்முடைய தேவைகளும் அல்லாஹ் நமக்கு அளிக்கக்கூடிய இரவாக இருக்கிறது. நம்முடைய வாழ்வாதாரம், நம்முடைய மரணம், நம்முடைய நிக்காஹ், நம்முடைய பொருளாதாரம், நம்முடைய ரிசுக்கு, எல்லா செய்திகளையும் நம்முடைய வாழ்வாதாரத்தை வரக்கூடிய ஆண்டை பட்ஜெட்டு கணக்கிட்டு பங்கிட்டு தரக்கூடிய நாள் தான் அந்த பராத்துடைய இரவாக இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவ்வளோ பெரிய அற்புதங்களை தரக்கூடிய இரவு தான் பராத்துடைய இரவு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, மன் அஹ்ய லயாலில் ஹம்ஸ, 5 இரவுகள் ஹயாத்தா ஆக்கி விட்டார் என்று சொன்னா வஜபத் லஹு ஜன்னா, அவங்களுக்கு சொர்க்கம் அவங்களுக்கு கட்டாயமாகி விடுகிறது. 5 இரவு ஹயாத்தாக்கப்பட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், 5 இரவுகளை நாம் எல்லாம் தூக்கம் இழுத்து இபாத்துகளை செய்த, தொழுது திக்ர் செஞ்சு நம்ம பயானை கேட்டு நம்ம தௌபா செய்து கப்ர் ஜியாரத் செய்து அந்த இரவை ஹயாத்தா ஆக்கினால் வஜபத் லஹுல் ஜன்னா, அவங்களுக்கு சொர்க்கம் அவங்களுக்கு கட்டாயமாகிறது என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தருகின்றார்கள். அது முதலாவது இரவு ஹஜ்ஜுடைய தர்வியா என்று சொல்லக்கூடிய 8வது நாள் முதலாவது நாளாக இருக்கிறது. 5 இரவுல முதலாவது அந்த ஒரு இரவு ஹஜ் மாசத்துடைய தர்வியாவுடைய நாள் முதலாவது இரவு, 2வது அரஃபாவுடைய நாள் 2வது நாள், 3வது ஹஜ் பெருநாள், 4வது நோம்பு பெருநாள், 5வது லைலத்துல் நிஸ்ஃபி ஷாபான் பராத்துடைய நாளாக இருக்கிறது. இப்படி 5 நாள்களை நீங்கள் ஹயாத்தாக்கினால், இரவை நீங்கள் இபாதத்திலே கழித்து கொண்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்களுக்கு சொர்க்கத்தை கட்டாயமாக்கின்றான், வாஜிபாக்கின்றான். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிக்க அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வழங்கின ஏராளமான சிறப்புகளை நமக்கு வழங்கின
பராத்துடைய நாள் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மிகப்பெரிய ஷஃபாத் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய கிரீடத்தை அல்லாஹ் வழங்கினார். எல்லா நபிமாரும் யா நஃப்ஸி யா நஃப்ஸி, ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மூசா நபி அலைஹிஸ்ஸலாம், ஈசா யா நஃப்ஸி யா நஃப்ஸி என்று அவங்க சொல்லக்கூடிய நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா உம்மத்தி யா உம்மத்தி என்று ஷஃபாத் செய்யக்கூடிய மிகப்பெரிய அற்புதம் கிடைத்த நாள் இந்த பராத்துடைய நாள் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸலவாத்துகளை கிடைக்கப்பட்ட இன்னல்லாஹ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா என்று அல்லாஹ் மலக்குமார்களும் நபி மீது ஸலவாத் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே முஃமின்களே, நீங்களும் ரசூல் மீது ஸலவாத் சொல்லிக் கொண்டிருங்க என்று அந்த ஸலவாத் இறக்கப்பட்ட நாளும் இந்த பராத்துடைய நாளாக இருக்கிறது. ஏராளமான சட்டதிட்டங்கள், தொழுகைகள், நோன்புகள், ஜக்காத்துகள் எல்லா சட்டமும் இறங்கப்பட்ட நாள் இந்த புனிதமான பராத்துடைய நாளாக இருக்கிறது என்று இமாம் பெருமக்கள் எழுதி வைத்திருக்கக்கூடிய பிரம்மாண்டமான நாளிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கீழ்வானத்தின் பக்கம் வந்து இறங்கி அலாமின் முஸ்தக்ஃபிரின், யாராவது பாவ மன்னிப்பு தேடுகின்றீர்களா, ஃபக்ஃபிர் லஹு, உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கின்றார். யார் அப்படி சொல்லுவா? நம்முடைய பாவங்கள் என்ன பாவம், பெரிய பாவம், சிறிய பாவம், எத்தனை பாவம், கண் செய்த பாவம், கைகள் செய்த பாவம், காதுகள் கேட்ட பாவம், காதுகள் நடந்த பாவம், எல்லா பாவங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நாளில் நான் மன்னிக்கிறேன் என்று நமக்காக வேண்டி முதலாவது வேணத்த பக்கம் வந்து இறங்கி அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறேன் கேட்கின்றீர்களா, நான் ஃபக்ஃபிர் லஹு, நான் மன்னிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய நாள் அந்த பராத்துடைய நாளாக இருக்கு. சகோதரர்களே, சிந்திக்க கலைப்பட்டீர்கள், தாய்மார்களே, வீணடித்து விடாது. அந்த நாள் நம்மை விட்டு கடந்து விட்டால் நம்ம அடுத்த வருடம் நம்ம கையில இல்லை. நினைச்சு கொள்ளுங்க, சிந்திச்சு கொள்ளுங்க. அந்த நாள் கோடி கோடி விலை கொடுத்தாலும் அந்த பராத்தினாவை நம்ம வாங்க முடியாது. அந்த நாள் கடந்து விட்டால், போய்விட்டால் கிடைக்காது. அடுத்த வருஷம் நம்ம கையில இல்லை. இருக்கக்கூடிய நாள், இருக்கக்கூடிய வருடம் இந்த வருடம் தான். யாராவது சொல்றாங்க, கேட்டாங்க, இது நாள்லாம் சும்மா இல்லைன்னு சொல்லி கேட்டு சும்மா இருந்தீங்க, அந்த நாள்ல போன நோண்டி கொண்டிருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு திரும்ப வராது. அல்லாஹ் சொல்லுவான், வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், மனிதர்கள் நட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். காலத்தினால, டயத்தை வேஸ்ட் பண்ணதுனால, பொழுதுபோக்குனால மனிதர்கள் நட்டத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் சொல்கின்றான். அது இருந்தால் நாம் தப்பிப்பிற்காக வேண்டிதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பராத் ராவிலே கீழ்வானம் பக்கம் வந்து அலா முஸ்தக்ஃபிரின் நீ ஃபக்ஃபிர்லா, பாவமன்னிப்பு தேடுகின்றீர்களா, நான் மன்னிக்கிறேன். அலா முஸ்தர்ஸிகின், என்னிடத்தில் ரிஸ்கை கேட்கின்றீர்களா, ஃபஅர்ஸுகுஹு, நான் ரிஸ்குகளை வழங்குகின்றேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கீழ்வானத்தின் பக்கம் வந்து பராத்தினால நமக்காக வேண்டி ரிஸ்குகளை அபிவிருத்தி செய்கின்றார். ஹலாலான ரிஸ்க் வேண்டும். எத்தனையோ வரையிலே ரிஸ்க் வருகிறது, எத்தனையோ ஹலால் இல்லாத ரிஸ்க்களை மக்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். அதிலிருந்தெல்லாம் அல்லா இடத்துல நம்ம தௌபா செஞ்சு ஆவணி கேட்டு அழகான நமக்கு பொருத்தமான ஹலாலான ரிஸ்கை அல்லா இடத்திலே கேட்டு பெறக்கூடிய நாளுதான், அந்த இடத்துல ரிஸ்கை அபிவிருத்தி செய்யக்கூடிய அந்த நாளுதான் பராத்துடைய நாள். அவன் கேட்கிறான், உங்களுக்கு ரிஸ்க்குன்னு சொன்னா நம்முடைய உணவுகள், நம்ம உடைகள், நம்முடைய வீடுகள் அத்தனையுமே நமக்கு தேவைப்படக்கூடியதாக இருக்கிறது. எல்லா பொருளிலிருந்தும் எல்லா தேவைகளையும் அல்லாஹ் அன்று நாளில் தரக்கூடியவனாக இருக்கிறான், பங்கிட்டு தரக்கூடியவனாக இருக்கிறான் அந்த சபை பராத்துடைய நாளிலே. எனவே நம்ம எல்லாம் அந்த இடத்திலே அழுது தொழுது அந்த ராவை ஹயாத்தாக ஆக்கி இறைவனிடத்திலே கையேந்து அவன் தரக்கூடிய அந்த நாளை கேட்டு பெறக்கூடியதுதான் நமக்கு உண்மையான மூமின்களாக இருக்கிறோம், உண்மையான முத்தகீங்களாக இருக்கிறோம் என்பதை நம்ம கொஞ்சிட்டும் சந்தேகம் இல்லை. அப்படிப்பட்ட புனிதமான பராத்திராவை நாம் எல்லாம் அடையப்பெறக்கூடிய ஒரு சௌபாக்கியத்தை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் வழங்குவானாக. அடுத்து மூன்றாவது, அலா முபுத்தரன், நீங்க பலா முசீபத்தில் இருந்தும் பாதுகாப்பு தேடுகின்றீர்களா, நான் உங்களுக்கு அந்த பலா முசீபத்திலிருந்து ஆஃபியத் அளிக்கின்றேன், முசீபத்திலிருந்தெல்லாம் பாதுகாப்பு தருகிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றானே. எத்தனை முசீபத்துகள் ஒரு நாளைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. நோய் நொடிகள், பலா முசீபத்துகள், விபத்துகள், பலவிதமான கஷ்டங்கள், கடன்கள், நட்டங்கள், உலகத்தினுடைய போர் உண்டான சூழ்நிலைகள், சீதோசனத்தினால நமக்கு பலவிதமான காய்ச்சல்கள், சளிகள் போன்ற எத்தனை உலகத்தை வீட்டிலிருந்து வெளியே போய் வீட்டுக்கு வருவது கூட எந்த பாதுகாப்பும் இல்லை. பலவிதமான முசீபத்துகள் நிறைந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டம்.
ரோட்டில் நடந்து போகின்றார். சாதாரணமாக ஒரு வண்டி தான் இடித்தது. அவருடைய அந்த அந்த முசீபத்தினால பல லட்சம் செலவாகி அவங்க முடங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. ஸ்கூலுக்கு செல்கின்றார்கள், நடந்து போகின்றார்கள், வண்டி இடித்து அப்படியே அவங்க இறந்து விடுகின்றார்கள். இப்படிப்பட்ட பிளைட்டில் செல்கின்றார்கள், உம்ராவுக்கு செல்கின்றார்கள், பிளைட்டு விழுந்து அவங்க அந்த இடத்துலையே அவங்க காலமாகின்றார்கள். இப்படி ஒரு விபத்தான ஒரு பலா முசீபத்தான உலகம். இன்னும் வெளிநாடுகளில் அந்த அந்த பனியின் காரணமாக உறைஞ்சு ஊரே ஸ்தம்பித்து கொண்டிருக்கிறது. வண்டி பார்த்தா அப்படியே வரும், வெள்ளை பட்டு விரித்த மாதிரி எந்த இதுவும் தெரியாது, அப்படி மூடி வழியெல்லாம் வர முடியாது, போக முடியாது. உள்ளுக்கு போனதான் வெளியே வர முடியும். அப்படிப்பட்ட பனி மூட்டல் மூலமாக எவ்வளோ உயிர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. சூடு காலத்தில் வெளியிலே வந்த எத்தனை மரணங்கள், வெயிலினுடைய சூடு தாங்க முடியாமல் எத்தனை மனிதர்கள் உயிர் போகக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் போர் காலங்களில் பலஸ்தீன், காசா போன்ற மக்கள்லாம் எத்தனை மக்கள் இந்த உலகத்திலிருந்து பிரிந்து சென்று விட்டார்கள் யுத்தம் காரணமாக. இந்த மாதிரி பலா முசீபத்திலிருந்தெல்லாம் வரக்கூடிய காலங்கள், வரக்கூடிய நம்முடைய வாழ்க்கையெல்லாம் பலா முசீபத்திலிருந்தெல்லாம் நம்ம அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தர வேண்டும் என்று சொன்னால் அந்த பராத் ராவிலே தான் முக்கியமான ஒரு நாளாக இருக்கிறது. அல்லாஹ் சொல்லுவான், அலா முகுத்தலன், என்னிடத்தில் பலா முசீபத்தை நீங்க தேடுகின்றீர்களா, நான் பலா முசீபத்திலிருந்து உங்களுக்கு நான் விடுதலை அளிக்கின்றேன். அலா கதா ஹத்தா எத்ரு அல் ஃபஜ்ர் நேரம் வருவது வரையிலையும் உங்களுடைய என்னென்ன விஷயங்கள் தேவை இருக்கிறதோ அத்தனை நான் உங்களுக்கு நான் தருகிறேன் என்று கீழ்வானம் பக்கம் வந்து அல்லாஹ் நமக்காக வேண்டி அத்தனையும் தரக்கூடிய அந்த பராத்திராவை நம்ம பேணுதலான முறையிலே, தக்குவாவான முறையிலே அந்த நாளில் என்ன செய்யணும், அழகான முறையிலே உள்ளங்களை இல்லைங்களையும் பரிசுத்தப்படுத்தி நம்மெல்லாம் அதிகமான முறையிலே தொழுது நம்ம இஸ்திக்ஃபார் ஓதி தௌபாக்கள் செய்து நல்ல அதிகமான யா ஹையும் யா கையும் அழகான திக்ருகள் இருக்கிறது. அழகான திக்ருகள், யா ஹை யா கையும் ரஹ்மதிக அஸ்தஈஸ், யா ஹை யா கையும் ரஹ்மதிக அஸ்தஈஸ் என்று சொல்லக்கூடிய திக்ரை 100 தடவை சொல்லுங்க. அது மாதிரி அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம் என்று சொல்லி ஒரு 100 தடவை சொல்லுங்க. அது மாதிரி ஒரு ஸலவாத்து 100 தடவை சொல்லுங்க. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்து வ கினா அஸாபன் 100 தடவை சொல்லுங்க. ஏன்னா குடும்பத்தில் பலவிதமான சண்டை சச்சரவுகள் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிலிருந்து பாதுகாப்பு தருவார். ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத்தா அய்யுன் வஜஅல்னா முத்தகின் இமாமா, நம்முடைய குழந்தைகள் எல்லாம் சாலிஹான குழந்தையை ஆக்கக்கூடிய துவா பிரார்த்தனை. நம்ம ரப்பனா தக்கப்பர் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉ. இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் மக்காவை கட்டி பாதுகாப்பு தேடக்கூடிய கபூலா தேடக்கூடிய அந்த துவா, ஏராளமான துவா. அது மாதிரி சண்டை சச்சரவுந்தெல்லாம் நம்மளை பாதுகாப்பது, ஹராமிலிருந்து பாதுகாப்பது, மதுவிலிருந்து கஞ்சாவிலிருந்து எல்லாம் நம்ம பாதுகாப்பது, எல்லா சிறிய பெரிய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கக்கூடிய நாள் தான் அந்த நாள். நம்ம என்ன செய்யணும், மதுவில் இருந்து ஹராமில் இருந்து அது மாதிரி எல்லோரு இடத்துலையும் சிரித்த முகத்தோடு முசாஃபா மோனாக்க செய்து யாரிடத்த சண்டை போடாமல் அந்த நாளை ஹயாத்தாக ஆக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லோருக்கும் அந்த சிறப்பான அந்த பராத்துடைய அற்புதங்களை அடையக்கூடிய அந்த ராவுடைய சிறப்புகளை அடையக்கூடிய தௌஃபீக்கை வலுவன் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் மூலம் முஸ்லிம் எல்லோருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.